நம்ம இந்தியா செமிஃபைனல் ஆட்டத்தை தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க நம்ம தமிழனை தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவர் வீசின முதலாவது பந்து அந்த ஒரே ஒரு பால்ல கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த இந்த மேட்சையுமே தலைகீழாக மாற்றி நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான சாதகத்தை இந்த முக்கியமான செமிஃபைனல் ஆட்டத்தில் வருண் சக்கரவர்த்தி அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கும் ரோஹித் சர்மா டாஸ் தோத்துட்டாரு. அதனால ஆஸ்திரேலியா ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓப்பனர்களாக வந்த டிராவிஸ் ஹெட் கூப்பர், இதில் டிராவிஸ் ஹெட் ஆட்டத்தின் இரண்டாவது பந்திலே ஷமி கிட்ட கேட்சை கொடுத்தாரு. ஆனால் ஷமி அதை தவற விட்டுட்டாரு. ஆனால் கூப்பர் 9 பந்து விளையாண்டு டக் அவுட் ஆகி ஷமி கையில் அவுட் ஆகி வெளியேற அடுத்ததாக கியர் அப் எடுத்த டிராவிஸ் ஹெட் தொடர்ந்து எப்படி அடுத்த முக்கியமான ஐசிசி ஈவெண்ட்டுகள் ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு தலை வலியை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அதே தலை வலியை தான் இன்னைக்கும் நம்ம இந்திய அணி பக்கம் ஷமி பாலில் பொழந்து கட்டினாரு. அடுத்ததாக போட்ட ஹர்திக் பாண்டியா அவர் பாலையும் சிக்ஸர்களை பறக்க விட்டாரு. அடுத்ததாக குல்தீப் அவரையும் விட்டு வைக்கல. ஸோ என்னதான் பண்ணுறது டிராவிஸ் ஹெட் விட்டா செஞ்சுரிக்கு மேலே இவன் அடிப்பான் போல இருக்கு, இவனுடைய விக்கெட்டை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரை ரோஹித் சர்மா கொண்டு வந்தார். ஸோ வருண் சக்கரவர்த்தி அவரை அட்டாக் பண்ணுறதுக்காகவே டிராவிஸ் ஹெட் அவர் பிரத்யேகமாக டேனியல் விக்டோரியா அவர்கிட்ட இன்னைக்கு மேட்ச் துவங்குறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி முதலாவது பால் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு போட்டாரு, சிங்கிள் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக வந்துட்டாரு. அடுத்த பால் டிராவிஸ் ஹெட் ஃபேஸ் பண்ணாரு. ஆனால் சூதானமாக அந்த ஒரு பாலை டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு இல்லை சிங்கிளாவது டிராவிஸ் ஹெட் தட்டி விட்டுருக்கலாம், நான் அந்த பாலையும் சிக்ஸர் தான் அடிப்பேன் அப்படின்னு டிராவிஸ் ஹெட் சிக்ஸருக்கு ட்ரை பண்ண லாங் ஆன் இருந்து ஓடி வந்த சுப்மன் கில் அற்புதமான ஒரு கேட்சை பிடிச்சி இன்னைக்கு நம்ம வருண் அவர் டிராவிஸ் ஹெட்டுக்கு போட்ட முதலாவது பந்திலேயே அவரை விக்கெட் எடுத்து பெவிலியனுக்கு அனுப்பி கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த இந்த மேட்சையுமே நம்ம வருண் அவர் மாற்றிருக்காரு. டிராவிஸ் ஹெட் அவர் மட்டும் நின்றிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு 150 ரன் அடிக்காம நிச்சயமாக விட்டுருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான பிளேயரை வருண் சக்கரவர்த்தி அவருக்கு வீசின முதலாவது பால்லையே அவருடைய விக்கெட்டை எடுத்து கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த மேட்சையுமே நம்ம இந்தியா பக்கம் இழுத்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி. அந்த வகையில் இந்த ஆட்டத்தில் தற்போது ஹெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்கள்லையுமே நம்ம இந்தியாவுக்கு தலைவலியா இருந்த டிராவிஸ் ஹெட் அவருடைய விக்கெட்டை இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி அவர் இதே மாதிரியான ஐசிசி ஈவெண்ட் செமிஃபைனல் ஆட்டத்தில் தற்போது வீழ்த்தி நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறத பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க.